Where did you? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிக் ஃபார் லேர்னிங். நம்ம போன வீடியோவில் எப்படி ஒரு சைன்அப் ஃபார்மை வச்சு நம்ம டேட்டா பேஸில் யூசரோட டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கும் தந்திருந்தேன். ஒருவேளை யூசர் சில டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை என்ட்ரி பண்ணாமே சைன்அப் கொடுத்தா சைன்அப் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஹோம்ஒர்க் கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்குள்ள சொல்யூஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தந்துடுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃபோல்டர் போயிடுறேன். xampp போயிட்டு நம்ம ஹாய்னு ஒரு இதில் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். நியூ ஹாய் PHP. இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் யூசர் எழுதலைன்னா லாகின் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த போஸ்ட் நேம், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்து போஸ்ட் நேம் வந்து $நேமுங்கிற வேரியபிளை சேவாது. அந்த $நேம் வேரியபிள் நல்லா இருக்கும் போது, டெக்ஸ்ட் பாக்ஸ் நல்லா இருக்குதுன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் என்டர் நேம்னு வந்துச்சு. இதுக்காக உங்களுக்கு போட்டு காட்டினேன். என்டர் நேம் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணோம். சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிறதுக்கு ஜஸ்ட் எக்ஸிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அவ்வளோதான். இது பண்ணோன்னா அப்படியே ஃபங்க்ஷன்லேருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ புது கன்ஸ்ட்ரைன் இன்னொன்று சொல்ல போகிறேன். ரிப்பீட் பாஸ்வேர்டு அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டு இருக்குது. ரெண்டுமே வேறு தந்தாங்கன்னா ஸோ தட்ஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம். அது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இஃப் நம்ம வாங்கின அந்த பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு ரிப்பீட் பாஸ்வேர்டாக இருந்தால் மட்டும் அந்த குவரியில் டேட்டா பேஸில் வெல்கம்ங்கிற டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோனுங்கிற காலம்ஸில் நேம், பாஸ்வேர்ட், ரிப்பீட் பாஸ்வேர்டு, இமெயில், ஃபோன் வேல்யூஸை நம்ம ஃபீட் பண்ணுறோம் இந்த காலம்ஸில். அண்ட் mysql query சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னே ஹோமுங்கிற பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணுறோம். சைன்அப் பண்ணோன்னே அவங்க திருப்பி மெயின் ஸ்க்ரீனுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க திருப்பி லாகின் பண்ணி வரணும். இதுதான் கான்செப்ட். ஒருவேளை பாஸ்வேர்டு மேட்ச் ஆகலைன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வச்சு அலர்ட் மெசேஜ் தரும். என்னென்னா பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ப்ரோ. ஓகே, இது வந்து இப்போ உங்களுக்கு தியரி மாதிரி சொல்லிட்டேன். இதை இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ப்ரௌசர் போயிடலாம். லோக்கல் ஹோஸ்ட். உங்களுக்கு :80 போடணும்னு சொல்லியிருந்தேன். அது கூடயும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக ஸ்லாஷ் கொடுத்துட்டு உங்கள் ஃபோல்டர் நேம், அந்த ஹஸ்டி டாக்கில் என்ன ஃபோல்டர் போட்டிருந்தீங்களோ அது, அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் நேம் hi.php என்று கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னென்னா, அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் கம்பல்சரி. இந்த கம்பல்சரி யூசர் என்ட்ரு பண்ணலன்னா நமக்கு சேவ் ஆகக்கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம சும்மா ASTFன்னு தருவோம். பாஸ்வேர்டில் 1 2 3 அண்ட் அகைன் பாஸ்வேர்டில் 1 2 3. ஸ்டார் போட்டிருக்குது ஃபோன் நம்பரில், ஆனால் நம்ம ஃபோன் நம்பர் தரப்போதில்லை. இப்போ நம்ம சைன்அப் அமுத்துவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்டர் ஃபோன் நம்பர்னு கேட்குது. ஆனால் போன டுட்டோரியல்ஸில் என்ன பண்ணியிருந்தோம்னா, என்ட்ரு ஃபோன் நம்பர்னு கேட்டு சைன்அப் ஆச்சு. ஆனால் இங்கே நம்ம சைன்அப் பண்ண போதில்லை. ஏன்னா எக்ஸிட் ஃபங்க்ஷன் வச்சு வெளில வந்துட்டோம் லூப்லேருந்து. ஸோ சைன்அப் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட் சேம் இல்லைன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்ணிடலாம். ASTF பாஸ்வேர்ட் 1 2 3ன்னு தரேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொஞ்சம் லென்த்தியாக தரேன். 1 2 3 4 5 6 7. ஓகே, இமெயில் கம்பல்சரி இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் கம்பல்சரி தரேன். இப்போ என்னதுன்னு பார்ப்போம். பாஸ்வேர்ட் ரெண்டும் வேறு. ஸோ பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ப்ரோ. ஓகே, இதுவும் கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம எல்லா கன்ஸ்டன்ட்டும் கரெக்டாக தந்து அது லாகின் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி தந்த கன்ஸ்டன்ட் அதில் சேவ் ஆயிருக்கான்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணல டேட்டா பேஸில். ஸோ அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிடுறேன். 1 minute. மெயின் பேஜ் விடு. அண்ட் ஹாய் தான் நம்ம டேட்டா பேஸ் பேர், வெல்கம் டேபிள் பேர். இது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் ஓப்பன் ஆகிடும். நம்ம ASTன்னு ஒன்று அடித்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு இது அடித்தோம். அது ரெண்டுமே இல்லை. கடைசியாக வசந்தன் மட்டும்தான் நாங்கள் சேவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கன்ஸ்டன்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ கரெக்டாக எல்லாமே ஃபீட் பண்ணி பார்ப்போம். ஒன்று நேம், பாஸ்வேர்ட் 1 2 3 4 1 2 3 4, ஃபோன் நம்பர், சைன்அப் கொடுப்போம்.
பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நம்ம டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்ப்போம் வீக்னஸ் பேர் வந்திருக்கான்னு. அண்ட் ஹியர் வீக்னஸ் 1234 ஃபோன் நம்பர் சேவ் ஆயிடுச்சு. இந்த இதில் நம்ம என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் தந்தோம்னா பாஸ்வேர்டு வந்து 8க்கு மேலே போகக்கூடாதுன்னு கன்ஸ்ட்ரெயின்ட் தந்திருந்தோம். நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் உங்களோட பேஜ்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் should contains a character, should contain a caps letter, small letter and a number, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த டுட்டோரியல்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 minute யூஸ் பண்ணலாம். இந்த டுட்டோரியலில் நம்ம என்ன பார்க்குறோம், டு see how a login to user has only correct credential. ஒரு யூசர்கிட்ட கரெக்ட் credential இருந்தால் மட்டும்தான் அவங்க லாகின் பண்ணணும், இல்லைன்னா அவங்க லாகின் பண்ணக்கூடாது. அந்த இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது என்னென்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு கோட்ஸ்லாம் ஜிட்டப்லேயே இருக்கும். ஸோ நோ வரியிங் அபவுட் இட். நம்ம சைன்அப் ஃபார்ம் பக்காவாக இருக்குது. இப்போ சைன்அப் ஆனோன்னா திருப்பி மெயின் ஸ்க்ரீன் போகணும். மெயின் ஸ்க்ரீன் வந்து நான் ரெடி பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு H3 டேக் வச்சு மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை நீங்களே பார்த்துப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஸ்க்ரீன் ரெடி பண்ணுவோம். ஹோம் பேஜ், இதில் நீங்கள் HTML எழுதினாலும் எது எழுதினாலும் எல்லாமே PHPயில் தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் தரணும். ஏன்னா மை PHP அட்மினுக்கு இப்போ தான் கரெக்ட் ஆன்சரில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் ரெடி பண்ணிடலாம். username is equal to வேணாம். இது ஒரு அலைன்மெண்ட் ஃபார்மேட்டில் வருதுக்கு நான் டேபிள் டாப் யூஸ் பண்ண போகிறேன். டேபிள் and text field. Input type is equal to text. Name is equal to D1. Okay. Password. Table close பண்ணிட்டேன். ஃபார்மை க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பட்டன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்ம் க்ளோஸ் பண்ணோம்னா ரீசெட் பட்டன் யூஸ் ஆகும்.
திங்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓகே, இது சேவ் பண்ணிடலாம். home.php ரன் பண்ணி கரெக்டாக வருதுன்னு பார்ப்போம். வேல்யூ கரெக்டாக வரல. refresh பண்ணி பார்ப்போம். got it. login இது தரல லாகின்க்கு. ஸோ லாகின் பண்ணோன்னா நமக்கு ஒரு பேஜ் பண்ணும். அது என்ன பேஜ்னா அப்புறமா டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா PHP எழுத போகிறோம். டேட்டா பேஸில் இருக்கிற யூசர்ஸை query பண்ணி இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க ரியல் யூசர் தானா இல்லை சம்மன் ஃபேக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ PHP எழுதலாம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு பேஜில் எழுதலாம். போன டியூட்டோரியல்ஸில் சேம் பேஜில் எழுதுறது காட்டிட்டேன். ஸோ இதில் வந்து வேறு பேஜில் எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஸோ வேறு பேஜில் PHP எழுதணும்னா நமக்கு ஃபார்ம் பேசிக் ஆக்ஷன் ஒன்று திறக்கணும். அது என்ன ஏதுன்னு அப்புறம் எழுதிக்கலாம். அண்ட் PHOD மெத்தட் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா போஸ்ட். நம்ம லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை போஸ்ட் பண்ணுறோம். அந்த போஸ்ட் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு அதுக்கப்புறம் query பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மெத்தட். அண்ட் நம்ம வேறு பேஜில் எழுதுறதுனால இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கரெக்டாக ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி வேணும். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு USR அண்ட் பாஸ்வேர்டுக்கு ஒரு ஐடி தரும். ஐடி இஸ் ஈக்குவல் டு PASS பாஸ். பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் இட் அண்ட் ரிஃப்ரெஷ். கிளியர் பார்ப்போம். நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணுவோம். நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த ஃபைலுக்கு என்ன நேம் வைக்கலாம்? ப்ராசஸ் பண்ணுது. ஸோ PROC ப்ராசஸ் டாட் PHP. ஓகே, இந்த process.phpல என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கொஸ்டின் மார்க் PHP எழுத போகிறோம். PHP சின்டாக்ஸ். இப்போ அந்த யூசர்கிட்டருந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ $USR is equal to $_ போஸ்ட் பண்ண வேல்யூ POST எங்கேருந்து போஸ்ட் பண்ண வேல்யூ யூசர் ஐடி யூசர் USR. ஸோ அந்த ஐடியிலேருந்து ஆகுது. அண்ட் சேம் ஃபார் பாஸ்வேர்ட் $PASSWORD. பாஸ்வேர்டுங்கிறது ஒரு வேரியபிள். அண்ட் $_ இந்த போஸ்ட் பண்ணப்பட்ட பாஸ்வேர்ட் PO போஸ்ட். அண்ட் ஐடி என்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் PASS. ஓகே, ஸோ இதில் கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ SQL இன்ஜெக்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இது தடுக்கிறதுக்காக நம்ம இந்த இது எழுதுகிறோம். $user name is equal to stripcslashes. இது என்ன பண்ணணும்? இப்போ நம்ம நெட்டில் தேடி பார்த்துலாம். stripc/s என்ன பண்ணுதுன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது வந்து SQL இன்ஜெக்ஷன் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக இது ரெடி பண்ணினோம். SQL இன்ஜெக்ஷன் அட்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸை அவங்க வெப்சைட் யூசர் சைட் லெவலுக்கு நம்ம டெவலப் பண்ணி தர்ற டைத்தில்
யூசர் வந்து எனி யூசர் அவங்க ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஸ்லாஷன் இல்லை அந்த சில queries இருக்குது அந்த இதை யூஸ் பண்ணி அவங்க அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்டில் போடும்போது நம்ம டேட்டா பேஸ் வந்து கிராஷ் ஆகி அவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். அதை வச்சு அவங்க ஈஸியாக உள்ள டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்க முடியும். இது வந்து ஹேக்கிங் சைட்ஸில் வரும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க ஸ்கிப் ஸ்பெஷல் கேரக்டர் செட்ஸ் லைக் ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷர் ப்ரிவென்டிங் எனி லைன் பிரேக்ஸ் ரிட்டன் கேரேஜஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு டைப் இருக்குது. அடுத்த லைன் நம்ம எழுத போகிறது என்னென்னா mysql_real_escape. அதுவும் சேம் தான். mysql லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ப்ரிப்பென்ஸ் பிளாக் access to the following characters. ஸோ ரெண்டுமே SQL இன்ஜெக்ஷனை தடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டைப் படிப்போம். strip c slashes dollar username password my underscore நெக்ஸ்ட் நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுற ஒர்க்கை பார்ப்போம். பேசிக் கமாண்ட் தான் mysql_conect. நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கோம். LOCAL லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் யூசர் நேம் லோக்கல் ஹோஸ்ட்டு xampp OOT அண்ட் பாஸ்வேர்ட் எதுவுமே கிடையாது, சிம்பிள். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற லோக்கல் ஹோஸ்ட்டு xampp சர்வரோட கனெக்ட் பண்ணோன்னா my PHP admin-ஓட கனெக்ட் பண்ணோன்னா mysql_select_database நம்ம டேட்டாபேஸை செலக்ட் பண்ணோம். நம்ம டேட்டாபேஸ் பேர் என்ன ஹாய் செமிகோலன். இப்போ நம்ம டேட்டாபேஸை வந்து query பண்ண போகிறோம். $result is equal to இது எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்ன பண்ண போகுதுன்னு mysql_. Result MySQL queries select star from user where username and password. Okay, இது இல்லைன்னா by database dot ஓகே, இது என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் வந்து MySQL வச்சு நம்ம query பண்ணுறோம். என்ன query? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஸ்டார் இருக்கிற எல்லா யூசர்ஸும் நம்ம இதில் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி அவங்களோட யூசர் நேம் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சேமாக இருக்குதான்னு செக் பண்ணுறோம். அப்படி சேமாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஓகே பாசிட்டிவ்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ரோ அந்த ரோவில் mysql_fetch
result. இப்போ அந்த ரோவில் இருக்கிற ரோவில் வந்து ரிசல்ட்லேருந்து நம்ம அந்த ரோவை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த ஃபெச் பண்ண ரோவில் வந்து யூசர் நேம் ரெண்டும் சேமா அப்படின்னு செக் பண்ணுறோம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் ஈஸி எக்கோ லாகின் எக்கோ லாகின் சக்ஸஸ். எஸ் easy echo fail to login. நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம் PHP. ஓகே, இது ஒரு ஓவராலாக பார்த்துலாம். நம்ம அங்கே டெக்ஸ்ட் பாக்ஸில் யூசர் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஐடி வந்து யூசர்னு தந்திருந்தோம் அண்ட் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஐடி வந்து பாஸ்ன்னு தந்திருந்தோம். அது போஸ்ட் பண்ணோன்னா அதோட ரெண்டு வேல்யூவும் இந்த process.php ஆக்ஷன் இதுக்கு நம்ம லிங்க் பண்ணோம். இன்னும் லிங்க் பண்ணல. இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் அதோட வேல்யூஸ் வந்துடும் எது தந்திருந்தாலும். அண்ட் யூசர் நேம் இது வந்து ஃபுல்லாகவே இந்த கோட் என்ன பண்ண போகுதுன்னா mysql தடுக்க போகுது. mysql இன்ஜெக்ஷன் அது தடுக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். எனி பிளாக் /n இல்லை ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் கோடாக தந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் அப்படியே எரேஸ் பண்ணுறோம், டிஸ்கார்ட் பண்ணுறோம். mysql கனெக்ட் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரிசல்ட்டில் வந்து query பண்ணுறோம். அந்த எல்லா யூசர்ஸும் செக் பண்ணுறதுக்கு ஒருவேளை ஃபெயில்டாக இருந்துச்சுன்னா query database SQL எரர் என்னென்னா ஃபெயில் டு query டேட்டாபேஸை query பண்ண முடியல. அண்டு ரிசல்ட்டை வந்து ரோலை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ரோவில் இருக்க யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ், இல்லைன்னா லாகின் ஃபெயில்டு. ஓகே, இது சேவ் பண்ணிடலாம். அண்ட் லாகின் வந்து ஆக்ஷன் வந்து process.php method post. Okay guys, let me point out the error what I faced now. I had a problem with the table, so I have been deleted the table and created a new table named new database and a table. The database named login and the table named users, and I inserted the same fields as I did in the hi and welcome table. Hi database with welcome table, ID, username, password and repeat password, email, and everything was the same. எல்லாமே சேமாக வச்சுருந்தேன். சாரி, திடீர்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ஹாய் PHPயில் போயிட்டு நான் ஜஸ்ட் இந்த யூசர் நேம் இதில் ஃபீட் பண்ணுறது. ஆக்சுவலி ஃபஸ்ட் நேம்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் PWDன்னு இருந்துச்சு. அது வந்து ஃபுல் நேம் தந்திருக்கேன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் சேவ் பண்ணுறதுக்கு. இந்த PWD எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் PWD இந்த போஸ்ட் இதில் வருது. ஸோ ஹாய் PHP இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. நெக்ஸ்ட்டு process.php இதில் நிறைய எரர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம்னு ஃபுல்லாக தந்திருப்பேன், அந்த இது கிடையாது, யூசர் பாஸ்ன்னு தான். அண்டு my_SQLன்னு இருந்திருக்கும், mysqlன்னு வரும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் நேம் ஹாய்னு தந்திருந்தேன், லாகின் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் டெலிட் பண்ணிட்டு வேறு க்ரியேட் பண்ணனால. அண்டு இந்த இடத்துல ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் டை மெத்தட் யூஸ் பண்ணிருக்கேன்.
சக்ஸஸ் ஹெட்டர் அவ்வளோதான். வேறு எந்த சேஞ்சஸும் அவ்வளோவா டிஃப்ரெண்ட் இல்லை. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த கோடு உங்களுக்கு ஜிட்டப்பில் அவைலபிள் இருக்கும், நீங்கள் அங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சைன்இன் பேஜ் தான் பண்ணுவோம். ஒரு யூசர் சைன்இன் பண்ணுவோம். ஸோ hi.php தான் நம்ம ஃபஸ்ட்டு வரும். வித் எல்லா கன்ஸ்டன்ட்ஸோட செக் பண்ணுவோம். ஒரு நியூ யூசர் நேம் என்ன தரலாம்? பாஸ்வேர்ட் 1 2 3 4 தரேன், 1 2 3 4 5 தரேன், +6 7 தரேன், அண்ட் ஃபோன் நம்பர் சம்திங். ஃபோன் நம்பர் தரான் பார்ப்போம் கன்ஸ்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணலான்னு. ஆஃப்கோர்ஸ் என்கிட்ட ஃபோன் நம்பர் தருது. One, 2, 3, 1 2 3 4 5 6. இப்போ பாஸ்வேர்ட் செக் பண்ணுறதான்னு பார்த்துக்கலாம். பாஸ்வேர்ட் மிஸ் மேட்சும் காட்டுது. இப்போ பக்கம் லாகின் பண்ணிடலாம். 1 2 3 4 1 2 3 4 அண்ட் ஃபோன் நம்பர். சைன்அப் கொடுத்தோன்னே எனக்கு லாகின் பேஜ் போயிடணும். அதுக்கப்புறம் டாட்டா பேஜில் ஃபீட் ஆகிருக்கணும். லெட்ஸ் செக் இட். பார்த்தீங்களா, வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணி டாட்டா பேஸ்க்குள்ளே அது இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த யூஸரை அலோவ் பண்ணு. SAM 1 2 3 4 சப்மிட் கொடுத்தோன்னே அந்த யூசர் இருக்கிறனால மெயின் பேஜ்குள்ளே போயிருக்காங்க. ஒருவேளை அந்த யூசர் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாஸ்வேர்ட் தப்பாக அடிக்கிறாங்க. 1 2 3 4 5 அடிச்சிட்டாங்க. ஸோ ஃபெயில் டு லாகின் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடுது. நீங்கள் இது பாப்பப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அலர்ட் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி அலர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நான் அவ்வளோ சிஎஸ்எஸ்லாம் டிசைன்லாம் போட்டு இது பண்ணல. ஜஸ்ட் பேசிக் டியூட்டோரியல் வித் சாம்சங். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.